ஸ்ரீ கௌஷிகான்வய சுதாம்புதி சீதபானும் ஸ்ரீ சுத்தசத்வ குருவர்ய தனூஜரத்னம் ஸ்ரீ லக்ஷ்மணாரிய வரதாரிய பதாப்ஜ பிருங்கம் ஸ்ரீமத் சுச்சக்கரவரதாரிய மகம் பிரபத்யே கருணாகர குரும் தம் யோகதஷ்ச நமாம்யகம் பாஷ்யபாவ பிரதானேன மாதிரிஷாம் அபி தாரகம். ஸ்ரீ சங்கரா தொலைக்காட்சி நேயர்களுக்கு நமஸ்காரம். இன்றைய தலைப்பு ஆதிசங்கரரும் திருவேங்கடமுடையானும். ஆதிசங்கர பகவத்பாதர் பல புண்ணிய கஷேத்திரங்களுக்கு திக்விஜயம் செய்தார். அவ்வாறு திருவேங்கட மாமலை திருமலைக்கும் வந்தார். மலையப்பனையும் வணங்கினார். வணங்கியதோடு நில்லாமல் அந்த திருவேங்கடமுடையானுடைய திருவடியிலேந்து ஆரம்பித்து திருமுடி வரைக்கும் அவனை அனுபவித்து பாதாதி கேசாந்த வர்ணனை என்பார்கள். திருமுடியிலேந்து திருவடி வரைக்கும் அனுபவித்தால் கேசாதி பாதாந்தம் என்பார்கள். திருவடியிலேந்து திருமுடினா பாதாதி கேசாந்தம். மலையப்பனுடைய திருமேனியின் ஓரோரு அவயவத்தையும் அனுபவித்து இந்த பாதாதி கேசாந்த ஸ்தோத்திரம் என்று திருவேங்கடமுடையானுக்காக ஆதிசங்கர பகவத்பாதர் 50 ஸ்லோகங்கள் பாடியிருக்கிறார். அதனால இப்போது நீங்கள் உங்கள் டிவி திரை மட்டும் இல்லாமல் உங்கள் மனத்திரையையும் சற்றே திறந்து பாருங்கள். அதிலிருந்து சில முக்கியமான ஸ்லோகங்களை நாம் அனுபவிக்க போறோம். அந்த ஓரொரு ஸ்லோகத்தையும் சேவிக்கும் போது உங்களுக்கே புரியும், மலையப்பனுடைய அந்தந்த திருமேனி அங்கத்தின் வடிவழகு அப்படியே உங்கள் மனத்திரையில் தோன்றுவதை காணலாம். ஆதிசங்கரருடைய விஷ்ணு பாதாதி கேசாந்த ஸ்தோத்திரம், திருவேங்கடமுடையானின் வடிவழகை சொல்லும் அந்த ஸ்தோத்திரத்தின் முதல் ஸ்லோகம். முதல் 5 ஸ்லோகங்கள்ல அவர் என்ன பண்ணிட்டார், பெருமாளுடைய பஞ்ச ஆயுதங்களை முதல்ல துதித்து விட்டார். திருமலையப்பன் சங்கு சக்கரம் தான் வச்சுட்டு இருக்காருனாலும் மற்ற அவருடைய ஷார்கவில், கௌமோதகி கதை, நந்தகம் வாழ், அந்த திவ்யாயுதங்களுக்கான நித்தியசூரிகளும் வேறு வடிவில் பகவானுக்கு கூடவே இருந்து கைங்கரியம் பண்ணுவார்கள். கண்ணுக்கு தெரிந்த வடிவத்தில் இருக்கலாம், தெரியாத வடிவத்திலும் இருக்கலாம். அதனால துதி செய்யும் போது 5 ஆயுதங்களையுமே சேர்த்து துதி பண்ணிடுறார். அதுல முதல் ஸ்லோகம் பாஞ்சஜன்யம் என்னும் சங்கு. அப்படியே திருவேங்கடமுடையான சேவிச்சுக்கோங்க. அவனுடைய இடது மேல் திருக்கரத்திலே பாஞ்சஜன்ய சங்கு வச்சுட்டு இருக்காரு இல்லையா, அந்த சங்கிலிருந்து துதியை தொடங்குகிறார். லக்ஷ்மி பர்துர்புஜாக்ரே கிருத வசதி சிதம் யஸ்ய ரூபம் விஷாலம் நீலாத்ரே ஸ்துங்க ஸ்ருங்க ஸ்திதமிவ ரஜனி நாதபிம்பம் விபாதி பாயான்னஃப் பாஞ்சஜன்யஹ சதிதி சுதகுல த்ராசனைஹி பூரயன் ஸ்வைஹி நித்வானைஹி நீரதௌக துவனி பரிபவதைஹி அம்பரம் கம்புராஜஹா. திருவேங்கடமுடையானுடைய திருமேனி ஒரு நீல மலை போல் இருக்கிறது. ஒரு நீல மலையிலேந்து பிறை சந்திரன் உதித்தா எப்படி இருக்கும், அந்த சந்திரனை போலதான் சங்கு இருக்குன்ட்டார். ஏன்னா திருவேங்கடமுடையான் நீல மலை போல் இருக்கான். அந்த மலையிலேந்து உதித்த ஒரு சந்திரனை போல அந்த சங்கு அவனுடைய திருக்கையில் இருக்கிறது. அந்த சங்கை அவன் திருக்கையில் பிடித்து திருவாயிலை வைத்து அந்த சங்க நாதத்தை பகவான் எழுப்பும் போது அசுரர்கள் அத்தனை பேரும் நடுங்கி போகிறார்கள். ஞானத்தை எல்லாம் நடுங்க முரல்வன பாலன்ன வண்ணத்து உன் பாஞ்சசன்னியமேனு ஆண்டாள் பாடினாள். அப்படி அசுரர்கள் எல்லாம் நடுங்கும்படியாக இடி முழக்கம் போல ஒலிக்க வல்லது அந்த சங்கு, பகவான் கையில் உள்ள பாஞ்சஜன்யம் என்னும் சங்கு. அந்த சங்கானது நம்மை காத்தருளட்டும், அந்த சங்கு நம்மை காக்கட்டும் என்று முதல் ஸ்லோகத்துல பாயாத்து நஃப் பாஞ்சஜன்யா, அந்த சங்கு ஒலி அது நம்மை காக்கட்டும்னு ஸ்தோத்திரத்தை தொடங்குகிறார். 2வது ஸ்லோகத்துல திருவேங்கடமுடையான் வலது மேல் திருக்கரத்திலே ஏந்தி இருக்கக்கூடிய சுதர்சன சக்கரத்தை துதிக்கிறார். ஆஹுர்யஸ்ய ஸ்வரூபம் க்ஷணமுகம் அகிலம் சூரயः காளமேதம் துவாந்தஸ்யைகாந்தமந்தம் யதபி ச பரமம் சர்வதாம்னாம் ச தாமா சக்ரம் தச்சக்ரபாணேஹே திதிஜ தனுகலத் ரக்த தாராக்த தாரம் சஸ்வன்னோ விஸ்வவந்தியம் விதரது விபுலம் ஷர்ம கர்மாம்சு சோபம். இது 2வது ஸ்லோகம். பெருமாள் கையில உள்ள சக்கரம், சக்கரத்தாழ்வார் இருக்கிறாரே சுதர்சன சக்கரம், எப்படி இருக்காராம், உலகத்தில் உள்ள எல்லா ஒளிகளை விடவும் சிறந்த ஒளியாக, இருளை போக்க வல்லவராக, சாதாரண இருள் இல்ல, அறியாமை என்னும் இருள் உட்பட எல்லா இருளையும் போக்க வல்லவராக, கால சுழற்சியை குறிக்கும் விதமாக கால சக்கரம் என்பதற்கு ஏற்றபடி சுழலும் சக்கரமாக அவர் விளங்குகிறார். இந்த சக்கரத்தாழ்வாருடைய ஓரமெல்லாம் பார்த்தா சிவந்து இருக்கான். ஏன்னா அத்தனை அசுரர்களை அழித்திருக்கிறார். அசுரர்களின் இரத்தக்கரை அது சக்கரத்தாழ்வார் மீது படிந்திருக்கிறது. அது தோஷம் நாம ஒண்ணு எடுத்துட கூடாது. தீய சக்திகளை அழிப்பாருங்கிறதுக்கு அடையாளமா வச்சுட்டு இருக்காரு ஒழிய அழுக்கெல்லாம் அவர் மேல ஒட்டாத ஒரு நித்தியசூரி. ஆக அப்படி காட்டக்கூடிய அந்த சக்கரத்தாழ்வார் அவர் நமக்கு அனைத்து மங்களங்களையும் அருளட்டும்னு இப்படி சங்கையும் சக்கரத்தையும் துதித்தார். அதன் பின் 3, 4, 5 ஆகிய ஸ்லோகங்களிலே மற்ற 3 திவ்யாயுதங்களான நந்தகம் என்ற வாழ், கௌமோதகி என்னும் கதை, ஷார்கம் என்னும் வில், அதையெல்லாம் துதித்து கொண்டு வந்தார் சங்கர பகவத்பாதர். அதன் பின் 6வது ஸ்லோகத்துல
பெருமாளுடைய வாகனமான கருடாழ்வாரை துதித்தார். 7வது ஸ்லோகத்திலே பெருமாளுடைய படுக்கையாக இருக்கும் ஆதிசேஷனை துதி செய்தார். அதன் பின் 8, 9 ஆகிய 2 ஸ்லோகங்கள் அகலகில்லேன் இறையும் என்று அவனுடைய திருமார்பிலே எழுந்துருளி இருக்கக்கூடிய அந்த அலர்மேல் மங்கை தாயார் மகாலட்சுமிக்காக 2 ஸ்லோகங்கள். அதுல 8வது ஸ்லோகம் பாருங்கள். வாக்பூ கௌரியாதி பேதைஹி விதுரிக முனையோ யாம் யதீயைஷ்ச பும்சாம் காருண்யார்த்ரைஹ் கடாக்ஷைஹி சகிருதபி பதிதைஹி சம்பதஸ்யுஸ் சமக்ராஹ குந்தேந்து ஸ்வச்சமந்த ஸ்மித மதுரமுகாம் போருகாம் சுந்தராங்கிம் வந்தே வந்தியாம் அசேஷைஹி அபி முரபிதுதுரோ மந்திராம் இந்திராம் தாம். அதாவது மகாலட்சுமி தாயார் அவனுடைய திருமார்பிலே எழுந்தருளி இருக்கிறாள். அவளுடைய அந்த கட்டாட்சம் அருட்பார்வை இருக்கே, அதுல கோட்டியில ஒரு பங்கு, அப்படி ஓரக்கண்ணால் ஒரு பார்வை பார்த்து விட்டாலே போதும், எல்லா செல்வங்களும் நமக்கு நிறைந்து விடும். மேலும் ஒரு அழகான புன்னகை, ஒரு மல்லிகை பூ பூத்தது போன்ற ஒரு புன்னகையோடு அவன் திருமார்பிலே அந்த மகாலட்சுமி எழுந்தருளி இருக்கிறாள். அழகான திருமேனி அங்குகளோடு விளங்குகிறாள். அவள் முரபித் உரோ மந்திராம் தர். உரஸ் என்றால் திருமார்பு, முரபித் உரோ மந்திராம், மந்திரம்னா கோவில்னு அர்த்தம். பெருமாளுடைய திருமார்பையே தனக்கு கோவிலாக கொண்டிருக்கிறாள். அந்த இந்திராவான மகாலட்சுமியை வணங்குகிறேன், அவள் நமக்கு அனைத்து செல்வங்களையும் அருளட்டும் என்று பிரார்த்திக்கிறார். ஆக முதல் 9 ஸ்லோகங்கள் ஒரு இன்ட்ரோ பார்ட் மாதிரி முதல்ல நித்திய சூரிகளாகிய திவ்யாயுதங்களையும் அதுபோல பெருமாளுக்கு வாகனமான கருடன், ஆதிசேஷன் படுக்கை இவர்களையும் வணங்கிட்டு அதன் பின் பிராட்டிக்கு 2 ஸ்லோகங்கள் அமைத்து இப்போ பெருமாள்கிட்ட வரார். ஏன்னா நாம பெருமாளை சேவிக்கிறோம்னா நேரா பெருமாள்கிட்ட விடக்கூடாது. இப்போ திருக்கோவிலுக்கே போறோம் இல்லையா, முதல்ல என்ன பண்றோம், துவஜஸ்தம்பத்துல விழுந்து சேவிக்கிறோம். அதன் பின் கருடாழ்வாரை வணங்குகிறோம். அதன் பின் ஆழ்வார் ஆச்சாரியர்களை சேவிச்சுக்கிறோம். அதுக்கப்புறம் தாயார் சன்னதிக்கு போய் தாயார் உத்தரவு வாங்கிண்டு அதுக்கப்புறம் தானே பெருமாள் சன்னதிக்கு போறோம். பாருங்க, அந்த கிரமப்படி 50 ஸ்லோகங்கள்ல முதல் 9 ஸ்லோகங்கள் நித்தியசூரிகளுக்கும் பிராட்டிக்கும் வைத்து விட்டு இப்ப 10வது ஸ்லோகத்தில் இருந்துதான் பகவானுடைய திருவடியிலிருந்து திருமுடி வரைக்கும் பாட போறார். அதுலயும் என்ன பண்றார், அடியார்களை முன்னிட்டு தானே பெருமாளை வணங்கணும். இப்ப திருவடிக்கு கீழே யார் அடியார்னா அவன் திருவடியில் உள்ள மண் துகள், தொண்டர் அடிப்பொடி என்று சொல்கிறோம் அல்லவா. அடியார்களுடைய பாத தூளி என்றே தொண்டர் அடிப்பொடி ஆழ்வார் தனக்கு திருநாமம் சூட்டி கொண்டார்னு. அதுபோல தொண்டர்கள் தங்களை பகவானுடைய பாத தூளி என்று தானே கருதுவார்கள். அதனால திருவேங்கடமுடையானுடைய பாத தூளி அத 10வது ஸ்லோகத்துல துதிக்கிறார். தேவர்களே எந்த பாத தூளியை தங்கள் தலைக்கு மேல் சுமக்க விரும்புவார்களோ அந்த திருவேங்கடமுடையானுடைய பாத தூளி நம் பாப்பங்களை போக்கி அருளட்டும் என்று 10வது ஸ்லோகத்துல. 11வது ஸ்லோகம் ரேகா லேகாதிவந்தியாக என்று அந்த திருவேங்கடமுடையானுடைய திருவடிகள் அந்த பாதத்தை சேவிச்சோம்னா இந்த உள்ளங்கால்னு சொல்றோம் இல்லையா, அதுல ரேகைகள்லாம் இருக்கு. இந்த ரேகை எப்படி உருவாயிருக்கும்? ஏன்னா நம்முடைய உடல் போல பகவானுடைய திருமேனி கிடையாது, அது உலகியலுக்கெல்லாம் அப்பாற்பட்டது. அதுல எப்படி ரேகை வரும்னா சோயா சொல்றார் ஆதிசங்கர பகவத் பாதர், மகாலட்சுமி வருடின்றே இருக்கா இல்லையா, மகாலட்சுமி வருட அவளுடைய கை பட்டு அதெல்லாம் ரேகைகளாக ஆகிவிட்டன திருவடிகளிலே. அந்த திருவடி ரேகைகள் அது நமக்கு அனைத்து மங்களங்களையும் அருளட்டும் என்று 11வது ஸ்லோகத்துல பிரார்த்தித்து அதன் பின் 12வது ஸ்லோகத்துலதான் அந்த திருவேங்கடமுடையானுடைய 2 திருவடிகளை அனுபவிக்கிறார். எப்படிப்பட்ட அனுபவம் பாருங்கள். யஸ்மாத் ஆக்ராமதோத்யாம் கருட மணிஷிலா கேத்து தண்டாயமானாத் ஆஷ்யோதந்தி பபாசே சுரசரிதமலா வைஜயந்தீவ காந்தா பூமிஷ்டோ யஸ்ததான்யஹ புவன கிருஹபிருஹத் ஸ்தம்ப சோபாம் ததௌனஹ பாதாமேதௌ பயோஜோ தரலலித தலௌ பங்கஜாக்ஷஸ்ய பாதௌ. அதாவது அவன் திருவிக்கிரமனாக ஓங்கி உலகளந்தான் அல்லவா. அவன் ஓங்கி உலகளந்த போது அவனுடைய வலது திருவடி எப்படி இருந்ததான், ஒரு தூண் போல இந்த பூமியிலே நிலை பெற்றிருந்ததாம். ஏன்னா வலது திருவடியால் மொத்த மண்ணுலகத்தையும் அளந்தான் அல்லவா, அது ஒரு தூணை போல பூமியின் மத்தியிலே நிலை பெற்றிருந்தது. மற்றொரு திருவடியால் விண்ணுலகத்தை அழைக்கிறான் அல்லவா, அந்த திருவடி என்ன பண்ணித்தான், ஒரு கொடி கம்பம் போல் வானில் எழுந்ததாம். இப்போ ஒரு கொடி ஏத்துறோம்னு வச்சுக்கோங்களேன், சிலர் என்ன செய்வார்கள், கம்பத்துல ஆல்ரெடி கொடியை கட்டி வைத்து அதுக்கப்புறம் பிளாக் ஓபன் பண்ணுவார். சில பேர் என்ன பண்ணுவார்கள், கொடியே கொண்டு வந்து அப்படி உயர்த்தி மேலே நடுவார்கள். அந்த கொடி அப்படி ஸ்லாண்டிங்கா வச்சு மேல உயர்த்தினா எப்படி இருக்கும், அது போலதான் அவனுடைய திருவடி கிடு கிடுவென அந்த ஒரு கொடிக்கம்பம் மேலே உயர்வது போல மேலே உயர்ந்தது. அப்போ இடது திருவடி கொடிக்கம்பம் போல மேல போறது, வலது திருவடி தூணாக பூமியிலே நிலை பெற்றது. அந்த 2 திருவடிகள் இருக்கின்றனவே, அந்த 2 திருவடிகளும் பாதாம் எங்களை எல்லாம் காத்தருளட்டும். அந்த 2 திருவடிகளை தவிர எங்களுக்கு வேறு புகழ் கிடையாது.
16வது ஸ்லோகத்துல அந்த திருவேங்கடமுடையானுடைய திருவடிகள்ல நகங்கள் இருக்கின்றன அல்லவா, அந்த 10 நகங்களுக்காகவே ஒரு ஸ்லோகம் பண்ணியிருக்க. யஸ்யாம் திருஷ்டுவா மலாயாம் பிரதிகிருதி அமராக சம்பவந்தி ஆனமந்தஹா சேந்திரா சாந்திரீகிருதேர்ஷ்யாக துவபர சுரகலா சங்கயா தங்கவந்தஹா சா சத்ய சாதிரேகாம் சகல சுககரிம் சம்பதம் சாதயன்னஹா சஞ்சச்சாரம் சுசக்ரா சரண நளினயோகோ சக்கரபாணேர் நகாலி. அந்த பகவானுடைய திருவடி நகங்கள் இருக்கின்றனவே, தேவர்கள்லாம் திருவேங்கடமுடையானுக்கு வந்து நமஸ்காரம் பண்றா. அவர்கள் வந்து விழுந்து வணங்கும் போது அவனுடைய திருவடி நகங்கள்லாம் கண்ணாடி மாதிரி இருக்கான். இந்த கண்ணாடி மாதிரி இருக்கிற அந்த நகங்களை பார்த்ததும் தேவர்கள்லாம் என்ன நினைக்கிறாளாம், நம்மை போலவே 10 தேவர்கள் இருக்கா போல இருக்கேன்னு நினைக்கிறாளாம். ஏன்னா 10 கண்ணாடி போல 10 நகங்கள் இருக்கின்றன அல்லவா. ஒருத்தரம் நமஸ்காரம் பண்ணும்போது அவருடைய உருவம் பார்த்தா 10 தெரியுது. அப்போ ஒருவேளை நம்மை போல இன்னும் 10 பேர் இருக்கிறார்களா என்று தேவர்கள் எண்ணும்படி கண்ணாடி போல் ஒளி வீசி கொண்டு இருக்கக்கூடிய பளிச்சுன்னு இருக்கக்கூடிய அந்த 10 நகங்கள் நமக்கு எல்லா சம்பத்துகள் எல்லா செல்வங்களையும் அந்த நகங்கள் அருளட்டும். இந்த ஸ்லோகங்கள் எல்லாம் நல்லா கவனிச்சு பாருங்க. ஒவ்வொன்ன தியானிப்பதற்கும் ஒரு பலன் என்று பகவத்பாதர் காட்டிகிட்டே வரார். திருவடிகள் நம்மை ரட்சிக்கட்டும்னார், நகங்கள் நமக்கு செல்வத்தை அருளட்டும்னார். இப்ப அப்படியே முழங்காலுக்கு வரார். பகவானுடைய முழங்காலை, திருவேங்கடமுடையானின் முழங்காலை வர்ணிக்கிறார். ஸ்ரீமத்யௌ சாரு விருத்தே கரபரிமிலனானந்த ஹிருஷ்டே ரமாயாக சௌந்தர்யாட்யேந்திர நீலோ பலரச்சிதமஹா தண்டயோ காந்தி சௌரே சூரீந்திரை ஸ்தூயமானே சுரகுல சுகதே சூதிதாராதி சங்கே ஜங்கே நாராயணீயே முகுரபி ஜயதாம் அஸ்மதங்கோ ஹரந்தியௌ. அவனுடைய முழங்கால் இருக்கே, அழகாக உருண்டு திரண்டு மிகவும் அழகு பெற்றவையாக அவை விளங்குகின்றன. மேலும் மகாலட்சுமி அடிக்கடி வருவி விட்டுண்டே இருக்கிறதுனால ரொம்ப ஆனந்தமாக சுகமாக அவனுடைய முழங்கால்கள் இருக்கின்றன. மேலும் தேவர்கள் எல்லாம் எப்போதும் அந்த முழங்கால்களை துதித்து கொண்டே இருக்கிறார்கள். நிறைய ரத்தனங்கள் பதித்த சிலம்பு, அது முழங்காலுக்கு கீழே ஆங்கிள்னு சொல்லுவோம் இல்லையா, அந்த சிலம்பு அது முழங்காலுக்கு கீழே அவனுடைய திருவடியில் ஆங்கிள்னு சொல்ற இடத்துல அந்த ஆங்கிலெட் அணிஞ்சுட்டு இருக்கான். அதுவும் மேலும் அழகு சேர்க்கிறது. இப்படிப்பட்ட பகவானுடைய அந்த முழங்கால்கள் நம்முடைய எல்லா பாபங்களையும் போக்கி அருளட்டும் என்று பிரார்த்திக்கிறார். அடுத்து 20வது ஸ்லோகத்துல அவனுடைய தொடையை வர்ணிக்கிறார். தேவோ பீதிம் விதாதுஹு சபதி விதததௌ கைட்டபாக்கியம் மதும் சாபி ஆரூப்யாரூட கர்வா வதிஜலதியயோஹோ ஆதிதைத்யௌ ஜகான விருத்தௌ அன்யோன்யதுல்யௌ சதுரம் உபச்சயம் பிப்ரதௌ அப்ரதுல்யௌ ஊரு சாரு ஹரேஸ்தௌ முதமதிசயினி மானசே மே விதத்தாம். அவனுடைய 2 தொடைகள் ரெண்டும் ரொம்ப அழகா இருக்கு. இதுக்கு அதுதான் நிகர், அதுக்கு இதுதான் நிகர் என்று சொல்லும்படி வேற எந்த ஓமையுமே சொல்ல முடியாதபடி கார்மேகம் போல கருத்த வண்ணம் படைத்தவையாக, இதுக்கு அது அதுக்கு இது என்று 2 ஜோடியாக அழகான ஊரு சாரு, ஊருன்னா தொடை, சாருன்னா அழகு, ஊரு சாரு ஹரேஸ்தவுங்கிற அப்படிப்பட்ட அழகான தொடை. அதுக்கப்புறம் 22வது ஸ்லோகம், அந்த திருவேங்கடமுடையான் இடுப்புல சேவிச்சேன்னா ஒட்டியான பட்டை அணிஞ்சுட்டு இருக்கார். அந்த ஒட்டியான பட்டைக்காக ஒரு ஸ்லோகம். யஸ்யாதாம்னா த்ரிதாம்னஹ ஜகன கலிதயா பிராஜதேங்கம் யதாப்தேஹே மத்தியஸ்தோ மந்தராத்ரிஹி புஜக பதிமஹா போக சன்னத்த மத்தியஹா. இது என்ன சொல்லிட்டார்னா, இந்த திருப்பார்கடல் கடைந்த வரலாறு எல்லாருக்கும் தெரியும். மந்தரமலையை மத்தாக வைத்தார்கள். வாசுகிங்கிற பாம்பை அதை சுற்றி கயிறாக சுற்றினார்கள். தேவர்கள் அசுரர்கள் எல்லாம் பிடித்து பெருமாள் அருளால பார்க்கடல் கடைந்தார்கள். இதை நாம் அறிவோம். அந்த மந்தரமலை எப்படி இருக்குமோ அது போலதான் மலை போல பெருமாளுடைய திருமேனி இருக்கான். மந்தரமலையை சுத்தி வாசுகி நடுவுல சுத்தினா இல்லையா, அந்த வாசுகி பாம்பு போலத்தான் இவர் இடுப்பில் அணிந்து கொண்டு இருக்கக்கூடிய அந்த ஒட்டியானம் இருக்கிறது. காஞ்சீசா காஞ்சனாபா மணிவர நிகரைகி உல்லசத் பிஃபரீதா. ஆமா, ஏன்னா பாம்புல பார்த்தாலும் பாம்பு தலையில நிறைய மணிகள் ரத்தனங்கள் இருக்கும் இல்லையா, அதே போலத்தான் இந்த பாம்பு போலத்தான் இந்த ஒட்டியானத்திலையும் பார்த்தா நிறைய ரத்தனங்கள்லாம் இருக்கு. கல்யாணம் கல்யாணதாத்ரி மமமதி மனிஷம் கம்ர ரூபா கரோது. அது என்னுடைய புத்தி என்றும் நல்வழியில் செல்லும்படி அவனுடைய ஒட்டியானம் எனக்கு அருள் புரியட்டும் என்று ஒட்டியானத்துக்காக ஒரு ஸ்லோகம் பண்ணார். அதுக்கப்புறம் 27வது ஸ்லோகம், அந்த திருவேங்கடமுடையானுடைய வயிற்று பகுதி, அதை வர்ணித்து சொல்கிறார். காந்தியம்பப் பூர பூர்ணே லசத் அசிதவலி பங்க பாஸ்வத்தரங்கே கம்பீராகாரணாபி சதுர தரமஹா வர்த்தசோபின்யுதாரே. பெருமாளுடைய வயிற்று பகுதி பார்த்தா கடல் மாதிரி இருக்குன்னார். வயிறு எப்படி கடல் மாதிரி இருக்கும்? கடல்னா தண்ணீர் இருக்கணுமேன்னு கேட்டோம். அவர் சொல்றார், இங்க தண்ணீர் எதுனா அவனுடைய அழகும் ஒளியும் தான் தண்ணீர். ஒளியே ஒரு
கடல் போல் இருந்தா எப்படி இருக்கும்? அந்த ஒளியை தண்ணீராக உடைய கடல் போல அவனுடைய வயிற்று பகுதி இருக்கு. கடல்னு சொன்னா அதுல அடுத்து அலைகள்லாம் இருக்க வேண்டாமா? இதுல அலைகள் இருக்கான்னா அவனுடைய இடுப்புல 3 மடிப்புகள் இருக்கும். அதாவது யசோதை கிருஷ்ணனை உரலோடு கட்டி போட்டா இல்லையா, அந்த மார்க், அந்த கயிறு 3 சுத்தி அந்த கயிற்றினுடைய அந்த மார்க் தழும்பு இன்னைக்கும் இருக்கு. கண்ணினும் சிறு தாம்பினால் கட்டுண்ண பண்ணிய பெருமாயன். அந்த 3 மடிப்புகள் தான் அலைகளைப் போல இருக்கின்றன. சரி, அப்படியே பார்த்தாலும் அதுல சுழல்கள் இருக்கணுமே கடல்னா. இதுல ஏதாவது சுழல் உண்டானா அவனுடைய நாபி தொப்புள் இருக்கே, அதுதான் கடலில் ஏற்படக்கூடிய சுழல் போல இருக்கிறது. அப்படியா? அப்ப அதுவே ஒரு கடல் தானா என்றால் ஆமாம். காமம் தாமோதரியோதர சலில நிதௌ, அதுவே ஒரு கடல். அப்ப அதுல ஏதாவது மீன்லாம் விளையாடணுமே. சித்த மத்ஸ்ய சிரம் நகா, என்னுடைய மனசாகிய மீன் எப்போதும் அதிலேயே சஞ்சரித்துக் கொண்டிருக்கிறது. அந்த திருவேங்கடமுடையானுடைய வயிற்று பகுதி என்னும் ஒளிக்கடல், அதிலேயே என்னுடைய சித்தம் என்னும் மீன் எப்போதும் சஞ்சரிக்க வேண்டும். அந்த திருமேனி என் உள்ளத்தில் நிலை பெற்றிருக்க வேண்டும்னு இந்த ஸ்லோகத்துல பிரார்த்திக்கிறார். இப்ப அவன் திருமார்ப தோட்டத்தோட ஒப்பிடுறார். சம்ஸ்தீர்ணம் கௌஸ்துபாம்ச பிரசர கிசலையைஹி முக்த முக்தாபலாட்யம். அவனுடைய திருமார்பு தான் ஒரு தோட்டம். அந்த திருமார்பை சேவிச்சா இளைப்பாறலான்னார். திருமார்பு தோட்டமா? தோட்டம்னா ஏதாவது பூக்கள் இருக்கணும், பழம் இருக்கணுமேன்னு கேட்டோம். ஆமா, அவன் நிறைய முத்து மாலைகள்லாம் அணிஞ்சுட்டு இருக்கான் இல்லையா, அதிலே உள்ள முத்துகள் ரத்தினங்கள் அதெல்லாம் பழங்கள் போல இருக்கு. சிவந்த பழங்கள்னா அவன் அணிஞ்சுட்டு இருக்க ரத்தினங்கள் பாருங்க, சிவந்த ரத்தினம் நிறைய அணிஞ்சுட்டு இருக்கான். அதெல்லாம் பழங்கள் போல திருமார்பிலே இருக்கின்றது. அப்படியா? எல்லாத்துக்கும் மேல கௌஸ்துபமணி நீலநாயக கல் அணிந்து கொண்டிருக்கிறான். அதுதான் அந்த தோட்டத்துக்கே அணிகலன் போல திகழ்கிறது. அடுத்தது ஸ்ரீவாச உல்லாசி. ஒரு தோட்டம்னா அதுல ஸ்ரீ, ஒரு லக்ஷ்மி கட்டாட்சம் நிறைந்திருக்கணும். திருமார்புல இருக்கான்னா லக்ஷ்மியே உட்கார்ந்து இருக்கா. லக்ஷ்மி கட்டாட்சம் என்ன? சாட்சாத் மகாலட்சுமியே அந்த திருமார்பு என்னும் தோட்டத்திலே அமர்ந்து இருக்கிறாள். சரி, இந்த பூக்கள்லாம் பூத்து இருக்க வேண்டுமே. பூக்கள் இருக்கா? இருக்கே. புல்ல பிரதிநவ வனமாலாங்கிராஜத் புஜாந்தம். வனமாலைங்கிற வைஜெயந்தி மாலை அணிஞ்சுட்டு இருக்கான். அதுல அவ்வளவு பூக்கள் இருக்கின்றன. அதனால தோட்டத்துல பூக்கள் வேணும்னா திருமார்புல வைஜெயந்தி மாலையில இருந்து பூக்கள் இருக்கு, பாத்துக்கோங்க. ஒளி வீசணுமே. வக்ஷ ஸ்ரீவத்ச காந்தம். ஸ்ரீவத்சம்ங்கிற மறு பிராட்டியின் இருப்பிடம் இருக்கே, நன்னா ஒளி வீசுறது. தோட்டத்துல லைட்டிங்கும் நன்னா இருக்கு. அப்புறம் மதுகர நிகர சியாமளம் ஷார்ங்கபாணேகே. தோட்டம்னா வண்டுகள் இருக்கணும். வண்டு வந்தாதான் அது தோட்டம். வண்டு வருமா என்று கேட்டால் வண்டு தனியா வேண்டாம், அவனோட நிறமே வண்டு கலர்ல தான் இருக்குன்றார். ஷியாமளம் ஷார்ங்கபாணேகே, அவனுடைய அந்த கருநீல வண்ணம் வண்டு கலர்ல தான் பகவானுடைய திருமார்பே இருக்கு. சம்சாராத்வஸ்ரமார்த்தைஹி உபவனம் இவஸ்யத் சேவிதம் தத் பிரபத்யே. அப்போ இந்த பிறவி பெருங்கடல், இதுல இந்த வெப்பத்துல கஷ்டப்படுபவர்களுக்கெல்லாம் இளைப்பாறும் ஒரு உபவனமாக, வனம்னா பெருங்காடு, உபவனம்னா ஒரு சிறிய தோட்டம், அந்த ஒரு தோட்டமாகவே அவனுடைய திருமார்பு இருக்கிறது. அந்த திருமார்பிலே நாம் இளைப்பாறுவோம் என்று தெரிவிக்கிறார். அதன் பின் 32வது ஸ்லோகம் அந்த திருவேங்கடமுடையானுடைய 4 தோள்களை அனுபவிக்கிறார். ஹாரஸ்யோரு பிரபாபிஹி பிரதிநவவனமாலாம்சுபிஃப் பிராம்சுரூபைஹி பந்தார்த்திம் பாததாம் நகா பகுவிகிதகரின் பந்துரம் பாகுமூலம். பிறவி சுழற்சி என்னும் கட்டு, அதையெல்லாம் மல்லாண்ட திண்தோள் மணிவண்ணன் தன் தோல் வலிமையால் வெட்டி எறியட்டும் என்று பிரார்த்திக்கிறார். அதன் பின் 33வது ஸ்லோகத்துல ஷார்கம் மானம் கிருபாணம் பலகம் அரிகதே பத்மசங்கௌ சகஸ்ரம். ஷார்கவில் அதன் அம்பு, கிருபாணம் என்று சொல்லக்கூடிய வாள், பலகம் கேடயம், அரி சக்கரம், கதே கதை, பத்ம தாமரை, சங்கௌ அவனுடைய பாஞ்சஜன்யம் சங்கு. இப்படி பிப்ராணா சஸ்திரஜாலம் மம ததது ஹரேஹே வாகவோ மோகஹானி. இப்படிப்பட்ட திவ்யாயுதங்களை தரித்த பகவானுடைய திருக்கரங்கள் என்னுடைய மோகத்தை மயக்கத்தை எல்லாம் போக்கி அருளட்டும் என்று அவனுடைய திவ்யாயுதங்களை ஏந்திய திருக்கரங்களை துதித்தார். அடுத்து 35வது ஸ்லோகம் திருவேங்கடமுடையானுடைய உதடு, திரு அதரம். அவனுடைய அந்த உதடு எப்படி இருக்கான்? சூரியனை போல இருக்குந்தார். சூரியனுக்கும் மலையப்பனோட உதடுக்கும் என்ன சம்பந்தம் சொல்கிறார் பாருங்கள். பத்மானந்த பிரதாதா. சூரியன் பத்மத்துக்கு ஆனந்தத்தை கொடுக்கிறான். பத்மம்னா தாமரை. சூரியனை பார்த்தால் தாமரை மலர்கிறது. அதனால சூரியன் தாமரைக்கு ஆனந்தம், பத்மத்துக்கு ஆனந்தம் தரான். இவனுடைய திருவாய் பத்மாவுக்கு ஆனந்தத்தை கொடுக்கிறது. பத்மானா மகாலட்சுமி, தாமரையாள்.
அப்போ ரெண்டு பேருமே பத்மத்துக்கு ஆனந்தம் கொடுப்பவர்கள். பரிலசத் அருண ஸ்ரீ பரிதாகிர பாகா, ரெண்டுமே சிவந்து இருக்கு. சூரியனையும் சிவப்பு சூரியன் அந்த ஓரம் பார்த்தா சிவந்து இருக்கும், திருவாயின் ஓரமும் சிவந்து இருக்கு. காலே காலே ச கம்பு பிரவர சசதரா பூரணே எப்ரவீணா. அப்புறம் இந்த சூரியன் என்ன பண்ணும், தன் ஒளியால சந்திரனை மறைச்சிரும். சந்திரனுக்கு சூரியன் இருட்டுல ஒளி தரும், பகல்ல இது ஒளி வீசினா சந்திரனை மறைச்சிரும். அது போலத்தான் இவன் திருவாயை மூடிண்டான்னு வச்சுக்கோங்க, சந்திரன் போல் இருக்கும் அவனுடைய கழுத்தின் ஒளி தெரியறதான். இவன் திருவாயை திறந்துட்டான்னு வச்சுக்கோங்க, இந்த சூரியன் இந்த கழுத்துங்கிற சந்திரனோட ஒளியை மறைச்சுடுறதான். அந்த அளவுக்கு ஒளி வீசக்கூடிய திருவாயாக அது இருக்கிறது. அடுத்து வக்த்ரா காஷாந்தரஸ்தா திரையதி நிதராம் தந்த தாரௌக சோபாம். சூரியன் அது மட்டும் இல்லை, என்ன பண்ணும், நட்சத்திரங்கள் எல்லாமும் மறைச்சிரும், நட்சத்திர ஒளி தெரியாதபடி. அவனுடைய திருவாய்ங்கிற சூரியனும் நட்சத்திரங்கள் எல்லாம் மறைச்சுடுறது. எந்த நட்சத்திரம்னா திருவாய்க்குள்ள இருக்கும் பற்கள் என்னும் நட்சத்திரங்கள், அதை வாயை மூடிட்டா மறைச்சுடுறது இல்லையா. அதனால இந்த சூரியனும் நட்சத்திரங்களை எல்லாம் மறைக்கிறது. ஸ்ரீபர்துர் தந்தவாசகா தியுமணி அகதமஹா நாசனாயாஸ்து அசௌனஹா. அதனால இது என்ன பண்ணட்டும்னா, இந்த சூரியனாகிய அந்த திருவாய் நாங்கள்லாம் அறியாமைங்கிற இருள்ல கட்டப்பட்டு இருக்கோம், அந்த இருளை அவன் திருவாய் என்னும் சூரியன் போக்கி அருளட்டும்னு பிரார்த்திக்கிறார். கன்னங்களை வர்ணிக்கிறார் பாருங்கள். கர்ணஸ்தஸ்வர்ண கம்ரோஜ்வல மகரமஹா குண்டல புரோததீப்யன் மாணிக்ய ஸ்ரீபிரதானைஹி பரிமிலிதமலி ஷியாமளம் கோமளம் எது. அந்த கன்னங்கள் அழகாக கருநீல வண்ணத்துல ஷியாமள நிறத்திலே இருக்கின்றன. அது மட்டும் இல்ல, காதுல மகர குண்டலங்கள் அணிஞ்சுட்டு இருக்கான் பகவான். அந்த மகர குண்டலங்களின் ஒளி பார்த்தா இந்த கன்னத்துல ரிஃப்ளெக்ட் ஆறுதான். மேலும் புரோத்யத் சூர்யாம் சூராஜன் மரகத முகுரா காரச்சோரம் முராரேகே காடா மாகாமினீம் நகா சமயது விபதம் கண்டையோர் மண்டலம் தது. அது சூரியன் உதிக்கும் போது ஒரு மாணிக்க கல், மரகத கல் எப்படி ஒளி வீசுமோ அந்த மரகதம் போல அந்த கன்னம் ஒளி வீசி ஒரு மரகத கண்ணாடி போல விளங்குகிறது. ஏன்னா அந்த கண்ணாடினா நம்ம உருவத்தை பார்த்துடலாம். ஒரு மரகதத்துல கண்ணாடி இருந்தா எப்படி இருக்கும், ஒரு கிரீனிஷ் டிஞ்சு இருக்கும், நம்ம உருவமும் தெரியும். அப்படி மரகத கண்ணாடி போல் இருக்கக்கூடிய அவனுடைய அந்த கன்னங்கள், அப்படிப்பட்ட கன்னங்களை தியானிக்கிறோம். அது நமக்கு எந்த விபத்துகளும் ஏற்படாமல், ஆக்சிடென்ட்னு சொல்றோம் இல்லையா, நம்ம எறியாமல் நமக்கு வரும் ஆபத்துகள், அந்த விபத்து எதுவும் ஏற்படாமல் அந்த கன்னங்கள் நம்மை காக்கட்டும். அடுத்து 39வது ஸ்லோகம். திருவேங்கடமுடையானுடைய மூக்கு அது அழகான கிளி மூக்கு மாதிரி இருக்குங்கிற. வக்த்ராம் போஜேலசந்தம் முகுர் அதரமணி பக்வ பிம்பாபிராமம் திருட்வா தஷ்டும் சுகஸ்ய ஸ்புடம் அவதரதா துண்ட தண்டாயதேனஹா. திருவேங்கடமுடையானுடைய திருவாய் தான் பழுத்த கோவை பழம் மாதிரி இருக்கு. உடனே இந்த மூக்குங்கிற கிளி என்ன பண்ணிட்டான், அதை கொத்தணுங்கிறதுக்காக அழகா கீழ் நோக்கி வளர்ந்து எப்படா இந்த திருவாயை கொத்தலான்னு காத்துன்னு இருக்கக்கூடிய ஒரு கிளி போல அவனுடைய மூக்கு இருக்கிறதுன்னு திருவேங்கடமுடையானின் மூக்கை அனுபவிக்கிறார். அடுத்து அவனுடைய திருக்கண்கள். 40வது ஸ்லோகம். திக்காலௌ வேதயந்தௌ ஜகதி முகுரிமௌ சஞ்சரந்தௌ ரவீந்து. ரவி என்றால் சூரியன், இந்து என்றால் சந்திரன். ரவீந்து சூரியனை போலவும் சந்திரனை போலவும் திங்களும் ஆதித்யனும் எழுந்தார் போல் அங்கண் இரண்டும் கொண்டு எங்கள் மேல் நோக்குதியல் என்பது எல்லாவற்றையும் காணக்கூடியவையாக சூரியன் சந்திரனை போல 2 திருக்கண்கள். ஏன்னா சூரியனாக இருக்கும் கண் என்ன பண்ணும், தீய சக்திகளை சுட்டெரிக்கும். சந்திரனாக இருக்கும் கண் குளிர்ந்து அடியார்களுக்கு அனுகிரகம் பண்ணும். அப்படிப்பட்ட 2 திருக்கண்களை கொண்டவன். அந்த கண்கள் எங்கள் மீது அருட்பார்வையாகிய கடாட்சத்தை பொழிந்தருளட்டும் என்று பிரார்த்திக்கிறார். அடுத்து 43வது ஸ்லோகத்துல திருவேங்கடமுடையானுடைய ஊர்துவ புன்றம் திருமண்ணுக்காகவே ஒரு ஸ்லோகம் பண்ணியிருக்கார். புரோத்புல்லத் பத்மமாலா விலசித மகித ஸ்பாட்டிகைஷான லிங்கம். இத ஸ்பட்டிக கல்லுன்னு சொல்லுவோம் இல்லையா, 2 பக்கம் 2 ஸ்பட்டிக கல் மேல போனா எப்படி இருக்கும், அது போல 2 பக்கமும் அவனுடைய திருமண் என்பது நெற்றியிலிருந்து மேல் நோக்கி அந்த திருமண் என்பது அணிந்து கொண்டிருக்கிறான். அதற்கு மத்தியில உத்தம் தத் புன்றம் ஊர்துவம் ஜனிமரண தம கண்டனம் மண்டனஞ்ச. பத்மமாலா, ஒரு தாமரை மாலை 2க்கும் நடுவுல இருந்தா எப்படி இருக்கும், அது போல ஸ்ரீசூர்ணம் நடுவுல இருக்கான். இந்த அவனுடைய அந்த ஊர்துவ புன்றம், அந்த திருமண், அதுவே இந்த ஜனனம் மரணம், பிறப்பு இறப்பு என்னும் சுழற்சியிலிருந்து நம்மை காத்தருளட்டும்னு திருவேங்கடமுடையானுடைய திருமண்ணுக்காக ஒரு ஸ்லோகம் பண்ணார். அதற்கு மேல அவனுடைய கேசம் பார்த்தா அழகா உருண்டு திரண்டு இருக்கிறது, அவனுடைய குழல் கற்றைகள். அதுக்கு சொல்றார், அசுரர்கள் தீய சக்திகள் எல்லாம் பகவான் எரிச்சுட்டான், அவர்களை எல்லாம் சுட்டெரிக்கும் நெருப்பா இருக்கான் இல்லையா, அந்த நெருப்பிலிருந்து புகை மேலே வரும். நெருப்பு போல முடிச்சோதியாய் உனது முகச்சோதி மலர்ந்தது போல இவன் ஜோதி மாதிரி இருக்கான். அதுல இருந்து புறப்பட்டு போற புகை போல அழகா வளைந்து நெளிந்து அவனுடைய கேசங்கள் இருக்கின்றன. அதற்கு மேல கிரீடம் வச்சுருக்கான். அது எப்படி இருக்குன்னா
அக்னி ஜுவாலை போல அதற்கு மேலே அவன் கிரீடத்தை தரித்துக் கொண்டிருக்கிறான். திருவடி தூளியிலேந்து ஆரம்பிச்சு தலைக்கு மேல் உள்ள கிரீடம் வரை இவ்வாறு துதி செய்த சங்கர பகவத்பாதர் 49வது ஸ்லோகத்துல திருவேங்கடமுடையானையே தசாவதார ரூபியாக பாடுறார். மத்ஸ்ய கூர்மோ வராஹோ நரஹரிணபதிஹி வாமனோ ஜாமதக்ஞஹ காகுத்ஸ்தஹ் கம்சகாதி மனசிஜ விஜயி யஷ்ச கல்கி பவிஷ்யன் விஷ்ணோர் அம்சாவதாரா புவன ஹிதகராஹ தர்ம சம்ஸ்தாபனார்த்தாஹ பாயாசுர்மாம் த ஏதே குருதர கருணா பாரக்கின்னாசயாயே. பகவானுடைய 10 அவதாரங்கள், மத்ஸ்யம், கூர்மாவதாரம், வராக அவதாரம், நரசிம்மன், வாமனன், பரசுராமன், காகுத்ஸ்தனாகிய ஸ்ரீராமன், கம்சகாத்தின்னு கிருஷ்ணனை சொல்லிட்டார். அதுக்கப்புறம் கல்கி அவதாரத்தை சொல்கிறார். பலராமனை தனியாக சொல்லவில்லையே என்று யோசிக்க வேண்டாம். கிருஷ்ணனுக்குள்ள பலராமனும் அடக்கும். அத்தனை அவதாரங்களும் உலகத்தில் தர்மத்தை ஸ்தாபிப்பதற்காக அவன் எடுத்த அவதாரங்கள் அத்தனையும் அடியேனை காக்கட்டும் என்று சங்கர பகவத்பாதர் பிரார்த்தித்து 50 ஸ்லோகங்கள் பாடி நிறைவா பலஸ்ருதி சொல்றார். யாரெல்லாம் இந்த விஷ்ணு பாதாதி கேசாந்த ஸ்தோத்திரம் இதை சொல்லி திருவேங்கடமுடையானுடைய திருவடியிலிருந்து திருமுடி வரைக்கும் தியானிக்கிறார்களோ அவர்கள் அத்தனை பேருமே அறியாமையை கடந்து நல்ல ஞானத்தை பெற்று சூரிய மண்டலத்தையும் கடந்து அந்த பகவான் திருவடிகளை அடைவார்கள் என்று பலனும் சொல்லியிருக்கிறார் ஆதிசங்கரர். கேட்ட நேயர்களான உங்கள் இல்லத்திலும் அந்த மகாலட்சுமி தாயார், அலமேல் மங்கை தாயாருடைய கட்டாட்சம் நிறைந்து திருமலையப்பனுடைய அந்த திருவருள் அதுவும் எங்கும் நிறைய வேண்டும் என்ற பிரார்த்தனையோடு ஸ்ரீகாந்தாய கல்யாண நிதய நிதயர்த்தினாம் ஸ்ரீவேங்கட நிவாசாய ஸ்ரீனிவாசாய மங்களம் என்று சொல்லி இந்த உரைக்கு திரையிடுகிறேன்.